களவாணித்தனம் இருக்கு. இவர் இன்னைக்கு இவங்க தேடுற ஃபைலை திருடி கொடுத்தவர் வேற யாருக்கோ வேற ஃபைலை திருடி கொடுத்துருப்பார். அதுக்கு முந்தைய நாள் இன்னொரு ஃபைலை திருடி கொடுத்துருப்பார். நீங்க திமுக ஃபைலை திருடுவது என்பது பெரிய விஷயம். சர்க்காரியா கமிஷன்ல நீங்க என்ன சொன்னீங்க? எது சமூகத்துக்கு போகணும் போகாததுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஜூரிகள் இருக்கிறார்கள். அவங்க முடிவு பண்றாங்க. உனக்கே தெரியுது, உனக்கே ராணி கையில் உலகத்தின் முக்கிய துறைமுகங்கள் இருக்கு. உலகத்தின் முக்கிய துறைமுகங்கள் தான் கையில இருக்கணும்னு சீனா ஆசைப்படுது, அமெரிக்கா ஆசைப்படுது. ஆனா அதை ஒரு இந்திய தொழிலதிபர்கிட்ட இவர்கள் எதை பிற்போக்குத்தனம் என்றாலும் அதை படவிடுவாங்க. இது ஓன்டான்னா இது இன்னொரு தன்டான, அதான் ஜனநாயகம். முடிஞ்சு வச்சா அது இவன் சொல்றதெல்லாம் நியாயமா ஜனநாயகமா? சென்சார் போர்டு வச்சுன்னா ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகத்தை நிலைநிறுத்தத்துக்குத்தான் சென்சார் போர்டு வச்சிருக்கு. உலகத்தின் அந்த சைபர் ஸ்பேஸ் இன்னைக்கு அம்பானி கையில் இருக்கு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை, உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அரசு கோப்புகளை தின்பது எலிகளா மனிதர்களா என வலசரவாக்கம் கவுன்சிலர்கள் கேள்வி. விடுதலை 2 சினிமாவில் உள்ள பிரிவினை சொற்களை மாற்றச் சொன்ன தணிக்கை துறையை கண்டிக்கும் விசிக வன்னியரசு. உலக தொழிலதிபர்கள் பட்டியலில் இந்திய தொழிலதிபர்கள் பின்னடைவு. காங்கிரஸ் ஆட்சி அரசியலமைப்பு திருத்தத்திற்கும் பாஜக ஆட்சி திருத்தத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை பட்டியலிட்ட அமித்ஷா. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். இன்றைய முதல் செய்தியாக, சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி 67 பேர் இறந்து போயிட்டாங்க. தமிழக அரசு கூட ஒவ்வொருவருக்குமே ஒரு 10 லட்சம் நிதி அறிவிச்சிருந்தாங்க. அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கலான்னு தமிழக அரசு ஒரு வழக்கு நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் இதை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது. சென்னை உயர்நீதிமன்றமுமே இதை சிபிஐ விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. அதை மேல்முறையீட்டு எதிர்த்து தில்லிக்கு போயிருந்தாங்க தமிழக அரசு. அதை தில்லி இப்போ நிராகரிச்சிருக்கு. இதை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு தில்லி உச்சநீதிமன்றமுமே சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? யாருக்கும் வெட்கமில்லை அப்படி சொல்லுவார். திமுக அரசாங்கத்தை பார்த்தா நான் ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய வார்த்தை வெக்கங்கெட்ட அரசாங்கம் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இப்போ என்னன்னா, இவங்க என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, இவங்க தரப்புல நியாயம் இல்லை என்றே தெரியும், ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஏன்னா பப்ளிக் மத்தியில் பார்த்தீங்களா எங்கிட்ட நியாயம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு பேச்சை வைத்து கொண்டு எங்கேயாவது விலைக்கு வாங்க முடியுமா யாரையாவது அப்படின்னு பார்க்கக்கூடிய, ஏதாவது சின்ன சின்ன லூப் ஹோல்ஸில் ஏதாவது கோல் அடிச்சிட முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு மென்டாலிட்டி தான் திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்போ பாருங்க, சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு இவங்க உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு அதே புரியல். ஏன்னா சென்னை அதாவது இவங்க சிபிஐ தான் ரொம்ப சிபிஐ விட பெரிய புலனாய்வை வச்சிருக்காங்களா இவங்க? சார், புலனாய்வுத்துறை இவங்கிட்ட நல்லா இருந்தா இது நடந்திருக்காது. கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்காது. கள்ளச்சாராய சாவுகள் நடந்து முடிந்த உடனே அது யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சில திமுக காரர்கள் பேர்லாம் வெளியில வந்தது. நீங்க அதையும் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்ப என்ன சொல்றான், அவங்களா பாதிக்கப்பட்டவங்களா கேஸ் போட்டிருக்காங்க.
பாதிக்கப்பட்டவங்க விளிம்பு நிலை மக்கள் சார், அவங்க கேஸ் போட முடியாது. அதுக்கு தான் நீ 10 லட்சம் ரூபா கொடுத்து வச்சிருக்க. அதுக்கு மேலே கேஸ் போட்டிங்கன்னா ஏற்கனவே அவங்கள வந்து நீ குடிக்கு அடிமையாக்கி, கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாக்கி, அவங்கள வந்து சிந்திக்க விடாம ஒரு மாட்டு மந்தை மாதிரி, மாட்டு மந்தை ஆட்டு மந்தை மாதிரி ஆக்கி வைப்பதனால்தான். நீங்க இந்த பத்திரிகைக்காரன்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். யார் பேச முடியாதோ அவர்களுக்காக பேசுகிறேன். அப்போ அந்த பேச முடியாதவர்களுக்காகத்தான் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்க. அவங்களால பேச முடியாதியா, நீ கேஸ அமுக்கினாலும் அமுக்கி போடுவ. ஏன்னா இந்த அரசாங்கம் அவ்வளவு வலுவான அரசாங்கம். தனக்கு எதிர்ப்பு வந்தால் யார் எதிர்ப்பு செய்தாலும் அவர்களை கைது செய்யணும்னு இருக்கக்கூடிய அரசாங்கம். இதுட்டேருந்து எப்படி நியாயம் வரும்? ஆகையினால சிபிஐ விசாரிக்கணும்னா அங்க போய் உச்ச நீதிமன்றத்துல போய் நாங்களே விசாரித்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இது புரியவே இல்லை. எல்லா விஷயத்திலும் இந்த மாதிரி, எல்லா விஷயத்திலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க, புட்டுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜியில் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு செந்தில் பாலாஜியை விடுவிக்கணும்னு இங்க எத்தனை தடவை போராடினாங்கன்னு தெரியும் நமக்கு. அங்கேயும் செந்தில் பாலாஜி விஷயமா அசிங்கமா தான் கேட்டிருக்கு. இப்ப என்ன அவசரம்? நீங்க என்ன சொல்லி பெயில் வாங்கினீங்க? அவர் வந்து அமைச்சராக இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டீங்க. வந்தோம் உடனே அமைச்சரவைக்கு இடம் கொடுக்குறீங்க. அவங்க கேட்குறாங்க, அப்படி என்ன அவசரம்னு. வெக்கமே கிடையாதாங்கிறேன் நான். ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஆளை அமைச்சரவையில சேர்த்தே ஆகணும்னு என்ன கண்டிஷன் இருக்கு? அப்போ என்னுடைய பார்வையில் இந்த விஷயமும் இல்லை, ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். இவங்க எங்கெங்க போறாங்க, யார் யாரை தூண்டி விடுறாங்கிறதுக்கு. அதாவது ஒரு வெக்கங்கெட்ட அரசாங்கம். அதாவது கோர்ட்டு இவ்வளவு தடவை துப்பின இது பிறகு கூட அவங்க இப்படி சொல்ல முகத்தில் துப்பினா கூட அப்படி தொடச்சிக்கிட்டு ஹா அப்படின்னு வரக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் உதயநிதியை அங்கே அனுப்புங்கள் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லுது. உதயநிதியை அங்கே அனுப்புங்கள்னு அவங்க சொன்ன நேரத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆகலை, விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். இதை நீதிமன்றம் சொல்லியிருக்க தேவையில்லை, ஆனாலும் சொன்னது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு கூட ப்ராக்சி பவர் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ மற்ற அமைச்சர்கள் எல்லாம் டம்மி என்ற அளவுக்கு நீதிமன்றத்துக்கே தெரிந்திருக்கிறது. அப்படிதான் பார்க்கணும். அப்போ இவர்கள் எல்லாத்தையும், ஆனா இவர்களால் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் டம்மியாக்கிட முடியுமா? முடியாது என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது. அடுத்த செய்தியாக வளசரவாக்கம், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வளசரவாக்கம் மண்டல பொறியியல் துறை சார்பான கோப்புகள் மாயமாவதாக வார்டு கவுன்சிலர்லாம் அந்த கூட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். அதில் திமுக கவுன்சிலர்கள், அதிமுக கவுன்சிலர் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்கிறாங்க. திமுக கவுன்சிலர் வந்து என்னுடைய வார்டுக்கு வந்து 2 ஆண்டுகளாக நான் கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன், இந்த மழைநீர் வடிகாலுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருவர் வந்து அம்மா உணவகத்தில் வந்து சிலர் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவர்களை மாற்றவே இல்லை, புதிதாக வந்தவர்கள் அவங்கள அங்கே வச்சுட்டு பிரச்சனை பண்ணவங்களை நீங்கள் மாற்றாமலே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக ஹேமலதா அப்படிங்கிறவர் 160வது வார்டு கவுன்சிலர். அவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கான டிடி எடுத்த ஒரு கோப்பையே காணோம், இந்த மாதிரி நிறைய கோப்புகள் மிஸ் ஆகுது, இதை வந்து எலி திங்குதா இல்லை எலி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கொண்டு போயிடுறாங்களாங்கிறது தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க சார். சார் எலி தின்னா அடையாளம் இருக்கும் சார், ஏதோ குறிச்சு இருக்கும், பேப்பர் ஊந்து இருக்கும், இதாக இருக்கும். மனித பெருச்சாளிகள் திங்கிறது, ஆகையினாலதான் அடையாளம் இல்லை. எலி தின்னீங்கன்னா நீங்க எலியை உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப யார் அந்த மனித பெருச்சாளிகள்? நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் தேடுறீங்க? காரணம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க ஆபீஸ்ல உள்ள கோப்பு காணாம போச்சுன்னா பொறியியல் துறையில் உள்ள கோப்பு காணாம போகுது. பொறியியல் பிரிவு, நாட்டுத்துறை பிரிவு, பொறியியல் பிரிவு. எல்லா முனிசிபாலிட்டிலையும் எல்லா வார்டுகள்லையும் ஒரு பொறியியல் பிரிவு இருக்கணும். அவங்க தான் வந்து அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இன்ஜினியர் ஒர்க்ஸை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கோப்பு தான் காணாம போகுதுன்னா பொறியியல் துறையை சேர்ந்த யாரோ ஒருத்தர் பொறுப்பாளர் அப்படின்னு அர்த்தம். வேற யார் அங்க ஆக்சஸ்ல இருக்கா? ஆக்சஸ்ன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிடலாங்க. அப்ப ஏன் உங்களால கண்டுபிடிக்க முடியலை என்றால் இதுல கூட்டுக்களவாணித்தனம் இருக்கு. இவர் இன்னைக்கு இவங்க தேடுற ஃபைலை திருடி கொடுத்தவர் வேற யாருக்கோ வேற ஃபைலை திருடி கொடுத்துருப்பாரு.
அதுக்கு முந்தைய நாள் இன்னொரு ஃபைலை திருடி கொடுத்துருப்பாரு. நீங்கள் திமுக ஃபைலை திருடுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. சர்க்காரியா கமிஷனில் நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதாவது திடீர்னு புழு பூச்சி எறும்பு இரும்பு எல்லாம் கூட உயிர் பெற்று வந்து சர்க்கரையை சாப்பிடும், கோப்பையும் சாப்பிடும். அப்படித்தானே? அந்த மாதிரி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இவன் கூட்டணியில் இங்கே லாலு பிரசாத் வந்து ஃப்ளைட்லேயே கால்நடை செத்து போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கோப்பு காணாமல் போகுதுங்கிறது வந்து ஒரு சீரியஸ் அலிகேஷன். ஊழல் மறைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரே காரணம், ஊழல் மறைக்கப்படுகிறது. ஊழல் மறைக்கப்பட்டால் அதை எப்படி வெளியில் கொண்டு வருது? அவ்வளோதான். இப்போ திமுகவினரே ஐயோ எங்க கோப்பை காணும்னு சொன்னா அப்போ அங்கே என்ன நடக்குது? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. திமுகவினர் ஆளும் போது திமுகவை சேர்ந்தவர்களே குற்றம் சாட்டுகிறார்களே. ஏன் கார்பரேஷன்ல சண்டை வரலையா? கார்பரேஷன் அலுவலகத்தில் மீட்டிங்லேயே திமுக சண்டை வரலையா? கணவன் ஒய்ஃபுக்கு பதிலாக கணவன் வந்து பேசினதை திமுக கவனத்தில் சண்டை போடலையா? அதாவது பணம் என்று வந்து விட்டால் எல்லாருக்கும் சண்டை தான். அதில் திமுக அதிமுகன்னு ஒன்று தான். ஆனால் என்ன ஒரு கேவலம்னா, இந்த நிர்வாகத்தை நம்பி தான் இவர்கள் தான் எங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க போகிறாங்கன்னு ஒரு பொதுமக்கள் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க தான் அப்பா. அதனால் இது திமுக கட்சி மண்டா. அதாவது நான் இன்னொன்று சொல்லுவேன், இது யார் பண்ணியிருப்பானா அரசியல்வாதி பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு கோப்பை திருடுற அளவுக்கு உள்ளே போய் திருடிட்டுவானா யாரோ ஒரு உள்ளே இருக்கிற ஒரு அரசு ஊழியர் இல்லை ஒரு அதிகாரி யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும். பொதுவாகவே இங்கே இந்த ஊழல் விஷயத்தில் நாம் என்ன சொல்கிறோம்னா, அரசியல்வாதிகள் திருடுற பணம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்துடும். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் வந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் வரும். இல்லைன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்போது வரும், எம்எல்ஏ எலெக்ஷன் வரும், எம்பி எலெக்ஷன் வரும். ஆகையினால நான் என்ன சொல்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு நீ திருடுற பணம் 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வெளியில் வந்தால் போதும்னு நினச்சேன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்துரு. இல்லை அது பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்போது வரட்டும், சட்டமன்றம் வரும்போது முன்னாலே நீ திருட பணத்தை காப்பாற்ற முடியாது. ஆகையினால நீ நல்லபடியாக திருடணும்னு நினைச்சாலே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு விடு. அப்படியே நான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஐயோ ஆபத்துன்னு சொல்கிறவன் திருடன் தான் இன்னைக்கு எதிர்க்கிறான். திருடனும் கூட அது நல்லது இருக்குன்னு அந்த திருடனுக்கு சொல்லத்துக்காக நான் சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த அரசியல்வாதிகள் திருடுறவர்கள் எப்படினாலும் பணத்தை திருப்பி பப்ளிக் டொமைனுக்கு கொண்டாடுறான். அதிகாரி திருடுறவன் பப்ளிக் டொமைனுக்கு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் குடும்பத்தோட போயிடும். ஆகினால வன்மையாக கண்டிக்கத்தக்கவர்கள் தண்டிக்கத்தக்கவர்கள் அதிகாரி. இவங்க தான் சார் முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க எப்படி திருடணும்னு சொல்லி கொடுக்கறது. ஒரு டெண்டரில் எப்படி மாற்றணும், எப்படி ஏமாற்றணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அரசியல்வாதி ஒன்றுமே தெரியாமல் உள்ள வரும், அவனுக்கு அதிகாரி சொல்லி கொடுப்பான். ஏன்னா இந்த அதிகாரிக்கு கையை கட்டி சேவகம் பண்ணி பிழைப்பு நடத்தி பழகிட்டான். அப்படி யாரோ ஒரு உங்களுக்கு ஒரு ஜோக்கு நீங்கள் படிச்சீங்களா தெரியாது. கிணத்துக்குள்ளே ஒரு தாசில்தார் உளறார். விழுந்து ஐயோ அப்படின்னு அவங்க கயிறு போட்டு தூக்குறாங்களாம். தூக்கும் போது செய்தி வருதா, ஏய் நம்ம தாசில்தாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுறா அப்படின்னு டக்குன்னு அந்த கைதை விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோதான் கீழ் லெவலில் இருக்கிற சி லெவல் டி லெவலில் இருக்கிற அதிகாரிகள் அரசு ஊழியர்களுடைய தரம். டக்கு டக்குன்னு அவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ இல்லைன்னா அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாது. அவனுக்கு புள்ளக்குட்டி இருக்கு, அந்த புள்ளக்குட்டிகள் மிரட்டப்படும், அவனுடைய குடும்பம் மிரட்டப்படும், அவனுக்கு அந்த இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியாது. அதனால் இது ஒரு பெரிய நெக்ஸஸ். அரசியல்வாதிகள் அதிகாரிகள் நெக்ஸஸ்ங்கிறது பெரிய நெக்ஸஸ். இது திமுக காரர்கள் வெளியில் வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள்ட்டே இதுக்குள்ள தீர்வு இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. தீர்வு என்பது எங்கே இருக்குன்னா நேர்மையான ஆட்சியில் தான் இருக்குது, நேர்மையான அதிகாரிகள் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்குது. இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து கொண்டு தான் இருக்கும்.
அடுத்த செய்தியாக விடுதலை அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனது சார். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த படம். அதனுடைய 2வது பகுதியாக விடுதலை 2 அப்படிங்கக்கூடிய படத்துக்கான சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ட்விட்டர் பதிவில் போட்டு சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இந்த சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசாங்கம் தேசிய இனத்தின் விடுதலை இப்படி வரக்கூடிய இடங்களிலெல்லாம் மியூட் போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா இதுக்கான மாற்று வார்த்தைகளை போடுங்கன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சொல்லியிருக்கிறதாக அவர் ஒரு கண்டனத்தை போட்டிருக்காரு. அதாவது படைப்பு சுதந்திரத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், ஆபாசம், சகிப்புத்தன்மை, 2வது மதவாதம், இது தொடர்பான படங்களெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்குறேன், வன்னியரசு யாரு? எது ரைட்டு எது தப்புன்னு, எது ஆபாசம் எது மதசார்பின்மை, எது ரைட்டு எது தப்புன்னு சொல்றதுக்கு வன்னியரசு யாரு? வன்னியரசு சொல்லுவது எல்லாம் சரி, சென்சார் சொல்லுவது தப்பா? வன்னியரசு மாதிரி அந்த எண்ணத்திலே வன்மம் உள்ளவர்கள், இவருடைய எண்ணத்துல வன்மம் இருக்கிறத சரி பண்ணுவதற்காகத்தான் சென்சார் இருக்கு. அதனால நான் நினைக்கிறதெல்லாம் படைப்பு அப்படின்னு இவங்க சொன்னா அது பைத்தியக்காரத்தான். சார், தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க தமிழ்ல கத்துறீங்களே, அன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி இன்னைக்கு புஸ்தகத்தை போட்டு புக் ஃபேர்ல கொண்டு விற்க முடியாது சார். அன்னைக்கு அரங்கேற்றம் அப்படின்னு ஒன்று இருந்தது. கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடந்தது எப்படி தெரியுமா, எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களெல்லாம் சொன்னாதான் அது வெளியில வரும். அது சென்சார் போர்டு இல்லையா? அப்போ நக்கீரன் பார்த்து குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னா அது சென்சார் போர்டு இல்லையா? இதெல்லாம் நீங்க பாராட்டிப்பீங்க. இங்க இருக்கிற 2 சென்சார் போர்டு என்னங்க, உன் படம் வெளியில வந்ததா? வெளியில வந்தது, அவ்வளவுதானே. படத்துக்கு தடை பண்ணாங்களா சார்? மொத்தமே நான் பார்க்குறேன் சார், ஒரு 4-5 ரிமார்க் இருக்கு சார். அந்த சென்சார் சர்டிஃபிகேட் நான் படிக்க இங்கே வரும்போது இந்த மொபைலில், அதுக்காக தான் மொபைலில் வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு சென்சார் போர்டு மெம்பர் ஒன்றும் இல்லைங்க. வேட்டையன் படம் வந்தது இல்லை. வேட்டையன் படத்தில் மெக்காலே வந்ததுனால தான் இந்தியா கல்வியே வந்தது. ஆங்கிலேயன் தான் கொண்டு கொடுத்தானா அனைவருக்கும் சமமான கல்வி வந்தது, சமமான கல்வி வந்தது என்ன இருக்குது சார்? முதல்ல அந்த படத்தை எடுத்தவர்களுக்கு அறிவு இல்லை என்று அர்த்தம். ஏன்னா இவங்க தரம்பாலனுடைய பியூட்டிஃபுல் ட்ரீயை படிக்கல. அதுக்கு முன்னால இந்தியாவில் கல்வி அறிவு இல்லாத இந்தியாவில் தான் இவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள், இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததா? வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் கல்வி அறிவு இல்லாமலாம் வந்தாங்க. சங்ககால புலவர்கள்ல பின்பாட் புலவர்கள்லாம் கல்வி அறிவு இல்லாமலா இருந்தாங்க. யாரோ ஒருத்தன் உளறினான்னா அந்த உளறதை சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கு. நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி கழகத்திலேருந்து நம்ம பாலகௌதமன் மற்றவர்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. என்ன நடந்தது? சென்சார்ல அதை எடுத்துட்டாங்க, அந்த இடத்தை எடுத்துட்டாங்க. ஆனா அப்படி வந்தது என்பதை அவர் இன்னொரு இடத்துல மேல பேக்ரவுண்ட்ல, அதாவது காட்சிப்படுத்தாத ஆடியோல சொல்லி காமிச்சிடுறாரு. சென்சார் ஏமாத்தினீங்களா இல்லையா? சென்சாரை ஏமாத்துவது எப்படிங்கிறது வேட்டையன் கிடத்துல ஒருத்தர் காமிச்சிருக்கிறாரு. இப்போ நான் நிறைய படத்துல நான் பார்க்குறேன், அந்த டெசிபல் இருக்கவே முடியாது. அப்போ சவுண்டை குறைங்கன்னு சென்சாரில் சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தை வரும், ஆபாச வார்த்தை வரும், அதெல்லாம் எடுத்துருங்க, அந்த இடத்த மியூட் பண்ணுவாங்க. சார், அதெல்லாம் இலக்கியங்கள் இல்லை. நீங்கள் யதார்த்தத்தை சொல்லுகிறேன் என்ற பேரில் இலக்கியங்கள் இல்லை. நீங்கள் தேசிய இன மக்கள்னு ஒரு டயலாக் பேசுறீங்க, அது பிரிவினைக்கான டயலாக் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன தேசிய, எல்லாரும் ஒரே மக்கள்னு சொன்ன பிறகு அப்போ நீங்கள் பிரிவினையை பேசுகிறத சென்சாரில் அனுமதிக்க போகிறதில்லை. அதை நான் பார்க்கணுன்னு வன்னியரசு பேசினா எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. நான் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மாடிஃபை எனி ரெஃபரன்ஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வெதர் இட் இஸ் ஷோன் இன் த ஃபிலிம் மாடிஃபைடு அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கற்பனையில் நானும் போயிருந்தேன். ஒரு படத்தில் ஒரு இயல்பான உண்மையான அரசியல் கட்சி பேர் வரக்கூடாது. நான் ஒரு அரசியல் பேசுகிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நான் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த நீ உன் கட்சி உன் படத்தில் ஒரு புதுசாக அந்த கட்சிக்கு ஒரு பேர் வச்சுருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பேர் அந்த படத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். அதை மாடிஃபை பண்ணி எவ்வளோ அயோக்கியத்தனம் இது தெரியாதா? அப்போ யாரை பார்த்து சொல்லியிருப்பாங்க?
மத்திய அரசில் இருக்க ஆளுங்கட்சியை சொல்லியிருக்க மாட்டார்கள் என்ன இருக்கு? தலைவர்கள் பேரை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? மாடிஃபைடுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. மாடிஃபைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிமூவ் மாடிஃபை த கான்ஸ்பிரசி சீக்வன்சி which identifies a caste explicitly. ஒரு சதி நடக்கிறது, இந்த சதியை செய்பவர்கள் இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் என்பது அடையாளம் தெரிகிற மாதிரி ஒரு காட்சி வருகிறது. நீங்க ஒரு படத்துல வன்னியரனுடைய இது பின்னால வச்சிருந்தாங்களா இல்லையா? அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிமூவ்டு அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நாங்க சரி பண்ணிட்டோம், மாடிஃபை பண்ணிட்டோம். மாடிஃபைடு த கோரி இமேஜஸ் ஷோன் இன் த பிளாஸ்ட் சீக்வன்ஸ். ஒரு குண்டு வெடிப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமாக பார்த்து சைக்கிளில் பயந்து உழக்கூடிய அதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. நியாயம் தானே? இதில் உங்களுக்கு என்ன தவறு வந்து விட்டது? மியூட் மாடிஃபை த வேர்ட்ஸ் ஆஃப் உன் பொண்ணை பண்ணு. இது வார்த்தை, உன் பொண்ணை பண்ணு. எவ்வளோ கெட்ட வார்த்தை இது! அதை எடி, அதெல்லாம் மியூட் பண்ணு அப்படிங்கிறான். அடுத்த இன்னொரு வார்த்தை பாருங்க, இதே மாதிரி இன்னொரு வார்த்தை, தேவடியா பைய, குச்சிக்காரி, கண்டார ஒளி, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் அந்த படத்தில் இருக்கு, எடுன்னு சொல்றாங்க. நான் இந்த டிவியில் சொல்றது நம்ம நேயர்கள்ங்கிறது வேற, சினிமாவில் போறதுங்கிறது வேற. அப்ப இதெல்லாம் எடுன்னு சொன்னா, அப்போ வன்னியரசு யாரை சப்போர்ட் பண்ணுகிறாரோ அந்த ஆள் இந்த மாதிரி தரத்தினுடைய ஆள் என்பதை நான் வன்னியரசனுடைய தரம் எனக்கு புரிகிறது. சமூக நீதிக்கான இயக்குனர்னு ஒரு பாராட்டி தான் அவருடைய ட்விட்டர். சமூக நீதினா அடுத்தவனை பார்த்து உன் பொண்ணை பண்ணு, கண்டார ஒளி, தேவடியா பைய அப்படிங்கிறது தான் சமூக போராட்டமா? சமூக போராட்டம்ங்கிறது உன்கிட்ட நியாயம் இருக்கணும், அதுல ஒரு நாகரிகம் இருக்கணும். நீ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறவன்லாம் சமூக போராட்டம் தேர்ல எல்லாரும் தான் சமூக கெட்ட வார்த்தை சொல்ற எல்லாரும் சமூக போராளி ஆகிடுவாங்க. அதனால வன்னியரசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தரமற்றவன், நான் தேசியத்துக்கு எதிரானவன் என்பதை நிரூபித்திருக்கிறார். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேசிய இன விடுதலை என்ற வார்த்தையை மாத்து. அவருக்கு எங்க வந்திருக்கு, அங்கதான் வலிக்குது. அது என்ன தேசிய இன விடுதலை? எனக்கு புரியவே இல்லை. அது என்ன தேசிய இனம்? தேசம் ஒண்ணுன்னு சொன்ன பிறகு பிரிவினை பேசுறதா? வன்னியரசனுடைய இந்த விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப சிம்பிள், சர்டிஃபை பண்ணியாச்சு, அவங்களும் மாடிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க, மாடிஃபைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சர்டிஃபை ஒரு சென்சார் போர்டு மெம்பருக்கு ஒரு பவர் இருக்கு. அவர் வந்து இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம், இதை விடுதலை 2க்கு போய் பார்க்கலாம். விடுதலை 2 போயிட்டு இந்த என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு போனால் ஒரு சென்சார் போர்டு மெம்பர் தான் இது கொடுக்கணும். கொடுத்தா இதெல்லாம் அங்கே மியூட் ஆகிருக்கான்னு அவர் பார்க்கலாம், டெசிபல் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம், இந்த காட்சியை பிளர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். பார்க்குற அதிகாரம். ஆகையினால தான் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் அந்த படம் எந்த தேட்டரில் நடக்குதோ அந்த தேட்டரில் அந்த படம் பெட்டி போகும்போதே இதுவும் போகும், ஒரு சென்சார் போர்டு மெம்பர் வெரிஃபை பண்ணலாம். இது ஒன்றும் பப்ளிக் டொமைனில் தான் இருக்குது. ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறது பெரிய, எப்போ ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூடோ தட் கம்ஸ் டு த பப்ளிக் டொமைன், முடிஞ்சு போச்சு. இதில் இவர் வந்து வன்னியரசு, அதாவது அரசியல் பண்ணுவதற்கு இடம் இல்லை என்பதால் என்ன, உன் படத்தை அவங்க நிறுத்தினாங்களா, உன் படத்தை தடை செய்தாங்களா, உன் படத்தில் வந்து இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் மாற்றிட்டு வான்னு சொன்னாங்களா, உன்னை ரீடேக் பண்ணணும், உன் செலவு நீ என்ன கஷ்டப்பட்டு எடுத்தியோ உன்னுடைய படப்புரிமையை மதித்ததனால்தான் அவர்கள் படத்தை தடை செய்ய. படம் நல்லபடியாக வெளியில் வருது, திரைக்கு வருகிறது. எது சமூகத்துக்கு போகணும் போகாததுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஜூரிகள் இருக்கிறார்கள், அவங்க முடிவு பண்ணுறாங்க. உனக்கே தெரியுது, உனக்கே தெரியுது. அதனால் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்க்கும்போது என் மனதில் தோன்றுறது, அவங்க இன்னும் ஒரு ரொம்ப குறையாதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு தோணுகிறது. ஆஃப்டர் எஃபெக்ட் ரிலீஸ் ஆன பிறகு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமோ, அதாவது இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் அதிகமாக இருக்குமோ என்று தான் எனக்கு தோணுகிறது. தவிர சென்சாரும் ஓரளவு எல்லா இடத்துலையும் நியாயமாக தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதில் வன்னியரசு என்ன வேடிக்கை, வன்னியரசு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், அதில் தான் அதுக்குள்ள. ஏன்னா
சமூக நீதி சமூக பொறுப்போடு களமாடி வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தும்படி சொல்லி உள்ளது. அந்த ஆயுதம் அதாவது ஆயுதங்களை மக்களே அந்தந்த போராட்ட களங்கள் உருவாக்கிக்கணும் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ ஆயுதங்களை மக்களே உருவாக்கிக்கணும்னா அப்போ ஆயுதம் ஏந்தணும்னு தான் அர்த்தம். அது தவறான ஒரு வன்முறையை கொண்டது. அந்த ஆயுதம் ஓட்டாக இருக்கலாம்னு ஒரு வார்த்தையை இது தப்புன்னு இருக்கு. நீ ஆயுதம் ஏந்தணும்னு சொல்றது சார் இன்சைட்டிங் ரைட்ஸ். அது எப்படி போய் சென்சார்? அது என்ன ஜனநாயகம்? அது என்ன இலக்கியம்? அது ஒன்றும் இலக்கியம்லாம் கிடையாதுங்க. ஆபோசம், பிற்போக்குத்தனம், சனாதன என திரையை அழுக்காக்கியே இவர் சொல்றாரு. எது அழுக்காக்குறதா? ஆபாசம், பிற்போக்குத்தனம், சனாதன பரப்புரை. எது பிற்போக்கு முற்போக்குன்னு நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நீ சொல்றது உனக்கு பிற்போக்கு. ஆபாசம்னு அந்த கெட்ட வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காரு போல இருக்கப்போ. அதெல்லாம் சார் பிற்போக்குத்தனம், சனாதன பரப்புரை. என்ன சனாதன பரப்புரை? உனக்கு என்ன வயிறு எரியுது? அது கருத்து சுதந்திரம் இல்லையா? ஏங்க அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சனாதன பரப்புரை தடை உண்ணுவார்கள். இந்த இவர்கள் எதை பிற்போக்குத்தனம் என்றாலும் அதை படப்படுவாங்க. இது ஓன்டான்னா இது இன்னொரு தன்டான்னு. அதான் ஜனநாயகம். முடிஞ்சு வச்சா அது இவன் சொல்றதெல்லாம் நியாயமா ஜனநாயகமா? சென்சார் போர்டு வச்சுன்னா ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகத்தை நிலைநிறுத்தத்துக்குத்தான் சென்சார் போர்டு வச்சிருக்கு. சென்சார் போர்டில் இருக்கிறவங்க மக்களுடைய பிரதிநிதிகள். இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட நல்ல மக்களை, எலைட் மக்களை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறது. நீங்க இப்போ அரங்காவலர் வைக்கலையா? அதனால வன்னி அரசு தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனக்கு தோணுது. இதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த படம் வரும்போது இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா இவங்க நினைக்கிற மாதிரி சமுதாயத்தை திட்ட முடியலை. இவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. என்ன கோபம் இருக்குன்னா மீண்டும் மீண்டும் மோடிக்கு ஓட்டு போடுகிறார்கள், மீண்டும் மீண்டும் மக்கள் கோயிலுக்கு போகிறார்கள், மீண்டும் மீண்டும் நெத்தியில் புட்டு அனுப்பிதழ. இவங்க நக்சல் பாதைக்கு வரலை, இவங்க ஜிகாத்தி பாதைக்கு வரலை, இவங்க எவாஞ்சலிக்கல் பாதைக்கு வரலை. ஆகையினால இவனை அந்த மவனை, இந்த மவனை, அந்த மவனை இவனை திட்டணும். அந்த கோபம். அப்போ அந்த கோபத்தை நான் நீ பைத்தியகாரத்தனமா கோபப்படுற அடக்கணும், இன்னும் கோபம் வருது. அவ்வளவுதான். வன்னி அரசு தன்னை வன்மம் உள்ளவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். சென்சாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சென்சார் நல்லாகவே இருக்கிறது. இந்த சென்சார் குழுமத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வன்னி அரசு போன்றவர்கள் அவருடைய வன்மம் கூட வேண்டும், வயிறு எரிய வேண்டும். அந்த அளவுக்கு சென்சார் போர்டு வேலை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. அடுத்த செய்தியாக உலகிலேயே பணக்காரர்கள் லிஸ்ட்டு அப்படின்னு வரும் சார். ஆசியாவிலேயே பணக்காரர்கள் லிஸ்ட்டுன்னு வரும் சார். இதிலெல்லாம் ஒரு காலத்தில் அம்பானி அவர்களும் அதானி அவர்களும் இருந்தார்கள். இப்போது அவர்களது பெயர்கள் அந்த பட்டியலில் அடுத்தடுத்த நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரிலையன்ஸுடைய பங்கு சுமார் 3.80% குறைய ஆரம்பித்திருக்கிறது. அதானி அவர்களுடைய சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது 122 பில்லியன்லேருந்து அது 82 பில்லியனாக குறைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவா பார்க்குறீங்க சார்? பொய் பிரச்சாரம், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய பொய் பிரச்சாரம், சொரோஸ் இன்ஃப்ளூயன்ஸில் என்ன நடக்குதோ. இப்போ ஹிடன்பர்க் பண்ணார் இல்லையா? ஹிடன்பர்க் பண்ணி அதானியை வீழ்த்த வேண்டும் என்று பொய் பிரச்சாரம் பண்ண. அதாவது நீதிமன்றத்தில் போய் இவர்களை அதானியோ அம்பானியோ வீழ்த்த முடியாது. ரெண்டாவது அதானியோ அம்பானியோ இன்னைக்கு 2014 அப்புறம் அவங்க பிரபலமாகவும் இல்லை. ஆனால் இன்னைக்குங்க ஒரு நாடு, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு யுத்தம் செய்ய வேண்டியது. ஒரு நாடும் இன்னொரு நாடும் யுத்தம் செய்து அடுத்த நாட்டை பிடிப்பார்கள். ஆனால் வர்த்தகத்தின் மூலம் ஒரு நாட்டை பிடிக்க முடியும்னு நிரூபித்தது கிழக்கிந்திய கம்பெனி. இன்னைக்கு அமெரிக்கா உலக நாடுகளுடைய உச்சத்தில் இருக்குன்னா வர்த்தகத்தின் மூலம். உன்னுடைய வர்த்தகம் எல்லா நாடுக்கும் போய் உன்னுடைய வர்த்தகத்தை அந்த நாடுகள் தடை செய்ய முடியாது, நீ இல்லாமல் வர்த்தகம் பண்ண முடியாது என்ற நிலை வரும்போது நீ உலகத்தின் உச்சாணி கும்புக்கு போய்விடுகிற. ஆகையினாலதான் ஏதாவது சொன்னா அமெரிக்கா பயமுறுத்தும், நான் உண்மையில வர்த்தக தடை விதிப்பேன் அப்படின்னு பயமுறுத்தும். வர்த்தகம் யாரு பாப்பா? அமெரிக்கா அரசாங்கம் பார்க்குமா? பார்க்காது.
தொழிலதிபர். அமெரிக்க முதலதிபர்கள் முதலாளிகள் பண்ணுவார்கள். அதாவது நாம் என்ன சொல்லுவோம், இந்த நாட்டில் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி, நாடு கடந்து மல்டிநேஷனல் கம்பெனி, பன்னாட்டு கம்பெனிகள். அந்த பன்னாட்டு கம்பெனிகள் இந்திய லாபத்தை எவ்வளவு வெளிநாட்டுக்கு எடுத்து போகிறார்கள். ஆனால் பன்னாட்டு கம்பெனிகளுடைய முதலீடு என்ன? ரெண்டுமே இருக்குல்ல. முதலீடு என்ன, எடுத்து போவது என்ன? மோடி அரசாங்கம் பண்ண பிறகு முதலீட்டுலேருந்து எவ்வளோத்தை எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோத்தை எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோத்தை டீஇன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் சட்டம் இருக்குது. மொத்தத்தையும் 100% அள்ளி போக முடியாது. அப்படிலாம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி யார் கையில் இன்னைக்கு அதானி கையில் உலகத்தின் முக்கிய துறைமுகங்கள் இருக்கிறது. உலகத்தின் முக்கிய துறைமுகங்கள் தான் கையில் இருக்கணும்னு சீனா ஆசைப்படுது, அமெரிக்கா ஆசைப்படுது. ஆனால் அது ஒரு இந்திய தொழிலதிபர்கிட்ட இருக்கு. ஆகையினால அதானி பொய் பிரச்சாரம் செய்கிறார். உலகத்தின் அந்த சைபர் ஸ்பேஸ் இன்னைக்கு அம்பானி கையில் இருக்கிறது. ஆகையினால அவர் மேல சைபர் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். இன்னைக்கு பங்களாதேஷ் இந்த போராட்டத்திலேயே நார்த் ஈஸ்டில் நாம் பங்களாதேஷில் நம்ம சைபர் டவர்ஸை வைத்து கொண்டு நார்த் ஈஸ்ட் கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட் இருந்தது. ஏர்டெலுக்கு பாரதி ஏர்டெலுக்கு தான் இருந்தது. அதை உடனே இந்த ஆள் கேன்சல் பண்ணியிருக்காரு, யார், முகமது யூனஸ். ஆனால் இந்தியாவில் உள்ள நார்த் ஈஸ்ட் வலுவப்பட்டு விடும்னு. ஏன்னா அவங்கள ஏழ்மையில் வச்சுருந்தா தான் அங்கே மதமாற்றம் நடக்கும், அங்கே நடக்கும். நாம் நல்லபடியாக ஷேக் ஹசீனா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தோம், அதை கெடுத்திருக்கிறார். இது எதுக்கு சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு முக்கியமான இடத்துல இந்திய தொழிலதிபர்கள், உலகத்தின் திசையை திருப்பக்கூடிய இடத்தில் இந்திய தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்தியா தன்னிறைவு பெற்றுவிடும். வர்த்தகத்தில் இந்தியா வளரும் போது அமெரிக்காவோ சீனாவோ பின்னுக்கு போய்விடும். அப்போ என்ன பண்றது? இங்கே கூலிக்கு மாரடிக்கிற கம்யூனிஸ்ட் இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, அவங்களை விலைக்கு வாங்க வேண்டும். சீனாவில் போய் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்குல்ல காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தி தானே கையெழுத்து போடுறாரு, பின்னால் ஜெய்ராம் ரமேஷ்லாம் நிற்கிறாருல்ல. என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லலையே சார். நீங்கள் அப்படி அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி தான் சீனாவிலேருந்து சப்பு சபரி எல்லாமே இந்தியாவுக்குள்ளே ஒரு நுழைய ஆரம்பிச்சது. இந்திய இன்னைக்கு இந்தியன் டாய் இண்டஸ்ட்ரீஸுக்காக, பொம்மை தொழிலுக்காக மோடி செய்து சைனாவுடைய டாய்ஸை இன்னைக்கு இந்தியாவில் குறைச்சிருக்கிறார். இறக்குமதி பெருமளவில் குறைஞ்சிருச்சு, பக்காவாக பண்ணியிருக்காரு. நீங்கள் டாய்ஸ்னாலே மேட் செய்யணும். அப்போது ஒவ்வொன்றா பார்த்து 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 மோடி பண்ணுவார். அதில் ஓட்ட போடுறது காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஓட்ட போடுவோம். நீங்கள் லூலு மாலுக்கு போய் வெளிநாட்டில் போய் கையெழுத்து போட்டு வருவீங்க. இன்னும் இண்டஸ்ட்ரிக்காக கொண்டாந்தீங்க, வர்த்தகத்தை தான் கொண்டாந்தீங்க, வியாபாரத்துக்கு தான் கொண்டாந்தீங்க. ஏதோ பெரிய தொழில், பெரிய உற்பத்தி சாலை பண்ணுவதற்காக கொண்டாந்தீங்களா? கொண்டாடல. அப்படித்தான் அதானி அம்பானியை வீழ்த்துவதற்கு இன்னைக்கு எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்துருக்கு. அதில் நம்ம ஒரு கம்யூனிஸ்ட், நம்முடைய காங்கிரஸ், அதில் அதானியை போட்டுக்கிட்டு பேட்ஜ் போட்டுக்கிட்டு பிரியங்காவும் ராகுல் காந்தி, அதாவது எங்கள் ஊர் தேசிய ஜனநாயக மாதரணியில் உள்ள பெண்களும் இல்லை இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய உள்ளவும் பேட்ச் கட்டிட்டு அந்த மாவட்ட தலைவர் போகிற மாதிரி ராகுலும் பிரியங்காவும் போயிட்டுருக்குறாங்க. அரசியல் தரம் என்பது எந்த அளவுக்கு அதாவது என்னென்னா, இந்த கிரிக்கெட்டர் இருக்காங்களா சார், கிரிக்கெட்டர் பேட்டில் ஒரு கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? விளம்பரப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பணம் வரும். அந்த பேட்டில் இந்த கம்பெனியுடைய பேட், க்ளவுஸில் ஒரு பணம் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த கிரிக்கெட்டருக்கான விலை. அதே மாதிரி பாலஸ்தீனியன் நான் தூக்கிட்டு போகிறேன், நான் அதானியை எதிர்ப்பு தூக்கிட்டு போகிறேன்னா அதுக்கு இவங்களுக்கெல்லாம் விலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இப்போ பிஜேபிக்காரன் எந்த பேட்சும் வச்சுட்டு வரலன்னா பிஜேபிக்காரன் விலைக்கு போகலன்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேட்ச் ஏந்தி கொண்டு வருகிறார் பாலஸ்தீன் என்ற பேட்ச், பாலஸ்தீன் கனவுன விலைக்கு வாங்கிறான்னு அர்த்தம். ஜிகாத்திகள் உங்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள், சீன கம்யூனிஸ்ட் உங்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள், அதனால பேட்ச். இப்போ நான் ஒரு டெய்லர்கிட்ட போனேன் சார். அந்த டெய்லர் என்ன பண்ணுவார், எப்போதும் இந்த இடத்துல தான் அவருடைய
பெயரை விளம்பரப்படுத்துவார். இந்த இடத்துல வச்சிருந்தார், என்னுடைய சட்டையில் இந்த இடத்துல வச்சிருந்தார். வச்சுட்டு என் கையில் கொடுத்துட்டு 550 ரூபான்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு 2500 தரணும். என்ன சார் என்கிட்ட கேட்டு வச்சிங்களான்னு கேட்டேன். ஏன்னா நான் இனிமேல் போகிற இடத்துலலாம் இது பார்த்து ஓன் டெய்லர்னா நான் போட்டுட்டு போவேன். நீ ஓசியில் எனக்கு விளம்பரம் பண்ணுற, நான் எனக்கு உனக்கு எதுக்கு 550, நீ தான் எனக்கு 2500 தரணும். இதை எடு. நல்ல நண்பர் தான், ஆச்சரியப்பட்டு போனார். இது உனக்கு நான் ஓசியில் விளம்பரத்துக்கு பண்ணதுக்கு நான் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஓசி அப்போ பேலஸ்தீனுக்கு ஓசியில் பிரியங்கா விளம்பரம் பண்ணுகிறாரா? இல்லை, விலை போய் இருக்கிறார்கள். அதானி எதிர்ப்பு ராகுல் போடுகிறார், பேட்சா கட்டுறாரு. ஏன்? விலை போய் இருக்கிறார். இப்படி இந்தியாவில் பலர் விலை போனதன் காரணமாக அதானி அம்பானியை குறைந்தார். ஆனால் அவருடைய சர்வீஸ்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு இந்தியாவில் ஃபாரின் சர்வீஸை வாங்குறவன் என்ன சொல்கிறான்? அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு சார், குவாலிட்டி நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? இன்னைக்கு போர்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் அதானியை எடுத்துக்கொள்வதற்கு ஆள் இல்லை. ஸ்பைவர் பேஸில் அம்பானியை எடுத்துக்கொள்ள ஆள் இல்லை. அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். இந்த முயற்சி வெற்றி பெறாது. கொஞ்ச நாளில் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டுங்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளில் இப்போ பங்களாதேஷ் விழுந்தா எல்லாம் உழப்பது உழும். ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெறும் அரசியல் என்பது வர்த்தகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆட்சிக்கு வர்றவன் ஏன் வரான்? வர்த்தகத்துக்கு தான் வரான். வர்த்தகத்தில் நாம் நம்மை இழந்தக்கூடாது, தேசத்தை இழந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட விட்டதுனால தான் இந்தியாவை இழந்தோம். இன்னைக்கு அதானி அம்பானிக்காக எதிர்ப்பு என்பது வேற யாரோ பன்னாட்டு கம்பெனிகளை இந்தியாவில் கொண்டு வந்து இந்தியாவை அடிமையாக்குவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இவருடைய செய்தி. இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு சார். அதுல இரு தரப்புமே பல்வேறு வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல அமித்ஷா அவர்கள் இன்று பேச்சு வந்து ரொம்ப உண்மை நிறைய தகவலை பகிர்ந்திருக்காரு சார். இன்றைய தலைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. அதுல காங்கிரஸ் ஆண்ட 55 ஆண்டுகளில் 77 சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது. பாஜக ஆண்ட 16 வருடங்களில் 22 சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்காங்க. இதில் நாட்டிற்கு நன்மை பெறக்கூடியது எது அப்படிங்கிற வாதத்தை வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? சார், அமித்ஷா அடிச்சு நொறுக்கிட்டார் என்ற சொல்ல அடித்து நொறுக்கிட்டார். அமித்ஷா உண்மை பேச 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 ஒன்றும் இல்லை சார். மோடி பேசினார் 1 hour 110 நிமிடம், 1 மணி நேரம் 50 நிமிடம் மோடி பேசினார். மோடி பேசி காங்கிரஸ் உரிச்சு 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 உரிச்சு, நீ யாருடா ஜனநாயகத்தை பத்தி பேசுற, ஜனநாயகத்தை நீ எப்படி கெடுத்தன்னு பேசி முடிச்சிட்டார். வெளியில வந்த உடனே பிரியங்கா சொல்றாங்க, கணக்கு வாத்தியார் அடுத்த பீரியட் 2 பீரியடையும் சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கு, போர் அடிச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோடியினுடைய பேச்சு போர் அடித்து விட்டது என்று சொல்லுவார்களானால் இவர்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை, இவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அர்த்தம். பிரியங்கா புதுசா வந்திருக்காங்க, அப்ப அரசியல் கற்றுக்கொள்ளணும். மோடி வரலாறு பேசுகிறார், எனக்கு தூக்கம் வருது கணக்கு வாத்தியார்னா அப்போ உனக்கு கணக்கு தெரியலைன்னு அர்த்தம். கணக்கு வாத்தியார் யாராவது ஃபெயிலானவங்க பாடம் நடத்துவாரா? நல்ல மார்க் வரணும், கணக்கில் தான் சென்டம் வரலாம், கணக்கில் சென்டம் வந்தோன்னா ஓவரால் ஸ்கோர் கூடிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு 2 பீரியட் நடத்தும் போது நீ போர்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய மெச்சூரிட்டி லெவல் என்ன? அதே மாதிரி நேற்று அமித்ஷா பேச பேச ஜெயராம் ரமேஷ் சேம் டாக் சேம் ஸ்பீச்சுங்கிறாரு. அரசியலமைப்பே சேம் தானே, 1947-49 வந்ததுக்கு சேம் தானே, அப்போ அதுதானே பேசணும். என்ன சேம் ஸ்பீச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ ஒரு தப்பு செய்த, நீ குற்றவாளி என்றால் மீண்டும் மீண்டும் அதை சொல்லித்தான் ஆகணும். நேத்தே நான் உன்னை குற்றவாளி சொல்லிட்டேன், அதனால இன்னைக்கு நீ குற்றவாளி இல்லை அப்படி சொல்ல முடியுமா? நீ குற்றவாளி என்றால் குற்றவாளி. அதைத்தான் அமித்ஷா பேசினார். சார், மோடி பேசின 5 விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். அமித்ஷாவை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க. அமித்ஷா நிறைய விஷயம் பேசியிருக்கிறார் எங்கெங்கெல்லாம். ஆனால் 5 விஷயம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 1947, 46, 46
காங்கிரஸினுடைய தலைவர் யார் என்று போட்டி வருகிறது. அப்போ எல்லாரும் 12 பேர், அதாவது மொத்தமே 12 பேர், 12 பேரும் வல்லபாய் பட்டேலை தேர்ந்தெடுக்கிறார்கள். யாரும் நேருவை தேர்ந்தெடுக்கவில்லை. 46ல் யார் காங்கிரஸினுடைய தலைவராக அவர்னா 47ல் பிரைம் மினிஸ்டராக வர முடியும். நாடு சுதந்திரம் வந்துருங்கிற நிலம். அந்த நேரத்தில் நேரு போய் காந்திகிட்ட சரணடைஞ்சு காந்தி மூலமாக வல்லபாய் பட்டேலை வாபஸ் வாங்க வச்சு காங்கிரஸினுடைய தலைவராகி பிரதமராகிறார். முதல் ஜனநாயக விரோதம் பண்ணது நேரு என்று மோடி சொல்கிறார். அதுக்கப்புறம் மோடி ஜனநாயகத்தை முதல்ல நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கத்தை தான் முதல்ல நேரு கலைச்சார். கேரளாவில் உள்ள முதல் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல் பலியடா, இந்தியாவில் முதல் மாநில அரசு என்று கலைக்கப்பட்டது. அந்த கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு இவங்க கால் நக்கிட்டு கிட்டது. புரியுதா? அப்போ அது ஜனநாயக விரோதமாச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சில நிமிடங்களில் சில தேவை ஏற்பட்டால் நாம் அரசியலமைப்புக்கு தாண்டி வேலை பார்க்க விட அதை மதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நேரு சொல்றாரு. ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அரசியலமைப்பை மதிக்க வேண்டாம்னு நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட். சரி, 75ல் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு எமர்ஜென்சி கொண்டாந்தாங்களா? அலகாபாத் ஹைகோர்ட் இந்திராவுடைய தேர்தல் செல்லாது, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை செல்லாது என்று சொல்லிவிட்டது. பதவியை காப்பாற்றுறதுக்காக நெருக்கடி நிலை வந்தது. அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது. காங்கிரஸ் 2வது. இந்திராவுக்கு உள்ள ராஜீவ் காந்தி 86ல் ஷாபானி கேஸ் வருது. ஷாபானி கேஸில் ஷாபானுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. முஸ்லிம் ஓட்டுக்காக அரசியல் சட்டத்தை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒண்ணுமில்லாதம செய்யறவங்கிறதுக்காக அரசியல் சட்டத்தை ஓட் பேங்குக்காக திருத்தினது ராஜீவ் காந்தி 1986. 2004ல் சோனியாவினுடைய ஆட்சி வருகிறது. மன்மோகன் ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா அது மௌனமோகன். அதனால் ஆட்சி பண்ணதெல்லாம் சோனியா. அது இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது. நேரு மியூசியத்துலேருந்து 51 பெட்டியில் கடிதங்களே காணாமல் போயிருக்கு. இன்னும் காணாமல் போயிருக்குமோ அதெல்லாம் நாம் அப்போ பார்க்கணும். சோனியா காந்தி நேஷனல் அட்வைசரி கமிட்டி என்று ஒரு கமிட்டி போடுகிறார். அமைச்சரவை எந்த பில்லையும் டிராஃப்ட் பண்ணாது, என்எஸ்சி தான் டிராஃப்ட் பண்ணும். அது அமைச்சரவையில் வச்சு ஒப்புதல் வாங்கப்படும். எந்த அமைச்சரவையினுடைய மினிஸ்ட்ரி செக்ரட்டரியோ ஜாயின்ட் செக்ரட்டரியோ டிராஃப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் கம்யூனிட்டி டார்கெட்டட் வயலன்ஸ் பில் வந்தது, அப்படித்தான் ஏகப்பட்ட பில் வந்தது. மோடி என்ன சொல்லுகிறார், அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத புது அதிகாரம் கொடுத்து என்ஏசி வந்ததுங்கிறார். இது சோனியா சாதனை. எங்கால ஆட்சியிலேயே இல்லை. யாரு? ராகுல் ஆட்சிக்கு வரவே இல்லை. இன்ன வரைக்கும் ஆட்சிக்கு வரலை. இன்ன வரைக்கும் எம்பி தான். ஆனா அவங்க அரசாங்கம் போட்ட சட்டத்தை, மன்மோகன் போட்ட சட்டத்தை கிழிச்சு எழுதுகிறார். இது ராகுல் காந்தி. அப்போ நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல், அவ்வளவு பேரும் சட்டத்தை மீறினவங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள். இவர்கள் அரசியலமைப்பு சட்டம் சார், அரசியல் அமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் சோசியலிசத்தை கொண்டு வந்ததே இந்திரா தானே. அப்போ அது மாற்றம் இல்லையா? அது மாற்றினா ரைட்டா? அம்பேத்கர் சட்டம் இன்னைக்கு இல்லை. அதை விட்டுருங்க சார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரலாம் என்பது அரசியலமைப்பு சட்டம் தானே. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால தானே மாற்றம் கொண்டு வரீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றவே கூடாதுன்னு அதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் தானே. அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டமே வழங்கி இருக்கிறது சார். அரசியலமைப்பு சட்டம் ஒரு அதிகாரம் வழங்கி இருக்கிறது. அந்த அதிகாரத்தை செயல்படுத்த கூடாதுன்னு சொன்னால் அதுதான் ஜனநாயக விரோதம். காங்கிரஸ் கட்சி ஐயோ இவர் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் சொன்னா அதுதான் ஜனநாயக விரோதம். எங்க இந்திரா காந்தி கொண்டு வந்த சட்டம் மட்டும்தான் இருக்கணும், அம்பேத்கர் சட்டம் இருக்கக்கூடாதுன்னு அதுதான் ஜனநாயக விரோதம். அதைத்தான் நேற்று நிறைய உதாரணங்களோடு நிறைய வருஷமா பேசியிருக்கிறார் அமித்ஷானுடைய டாக். நான் இன்னும் படிக்கலை, இல்லைன்னா அதுலேருந்து கோட் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகையினால ஒரு
கான்ஸ்டியூஷனை காமிக்கிறதுனால ஒரு கட்சி, இவங்க கான்ஸ்டியூஷனை காப்பாற்றினவர்களே இல்லை. இவர்களுக்கு அதனாலதான் ஜெயராம் ரமேஷ் சேம் ஸ்பீச்னா வலிக்குது, உனக்கா வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, அதனால சேம் ஸ்பீச்சுங்கிற. குற்றம் செய்தவன் நீ, நான் அந்த குற்றத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேளு. அப்போ நாங்க செய்ததா, ஆமா நாங்க அரசியல் சட்டத்தை பாதித்து விட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோம், இவங்களை செய்ய விடாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எமர்ஜென்சிக்கு நீங்க இன்னும் மன்னிப்பு ஒழுங்கா கேட்கலையே சார், சிக்கு கொலைக்கு இன்னும் மன்னிப்பு ஒழுங்கா கேட்கலையே சார், நீங்க மன்னிப்பு கேட்டதா சொல்றீர்கள். ஒழுங்கான முறையில் அந்த மன்னிப்பு வந்ததாங்கிற கேள்வி இருக்கிறது. அதனால காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சார் இவங்களுடைய ஜனநாயகத்தெல்லாம் பற்றி, திமுக ஜனநாயகத்தை, மம்தா ஜனநாயகத்தெல்லாம் பற்றி பேசினா இன்னைக்கு எனக்கு CTVயில் இந்த நிகழ்ச்சி முடியாது. அதனால இவர்களெல்லாம் ஜனநாயக விரோதிகள் என்பதை அமித்ஷா புட்டு வச்சிருக்கிறார். மோடியினுடைய பேச்சு, நிர்மலா அம்மாவனுடைய பேச்சு, கிரண் ரிஜிஜுனுடைய பேச்சு, நம்ம அனுராக் தாக்கூருடைய பேச்சு, அமித்ஷாவினுடைய பேச்சு, இதெல்லாம் முழுசாக தமிழ் பத்திரிகைகளில் வரவில்லை. தேஜஸ்வி சூர்யா பேச்சு, இதெல்லாம் உண்மையான தேசபக்தர்கள் அந்த பேச்செல்லாம் எடுத்து சமூகத்துக்கு வழங்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. வழங்குங்கள் என்பது ஸ்ட்ரீட் டிவி மூலமாக அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.